உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2ஆம் வாரம் வெள்ளி. இஸ்ராயேல் மட்டில் கடவுள் கொண்டிருந்த திட்டங்கள் பற்றி கூறுகிறது இன்றைய வாசக பகுதி. ஆபிரகாமுக்கு தந்த வாக்குறுதிகளில் தொடக்க நூல் 13, 16, 17, 6, 7, 22, 17 இத்திட்டங்கள் வெளிப்படுவதை காணலாம். அவற்றுள் முக்கியமானது ஆபிரகாமின் இனத்தை பலுக செய்வது, பெருக செய்வது, பல இனத்தாருக்கும் அவரை தந்தையாக்குவது ஆகும். பிள்ளைகள் கடமைத்தான் என்ன? அன்பு பிள்ளைகளே, உங்களின் கடமைத்தான் என்ன? தாய் தந்தையரின் கடன் அறிய வேண்டுவனற்றை அறியும் திறமை பெற்ற மக்களை பெற்று வளர்த்தலாகும். அறிய வேண்டுவனற்றை அறியும் திறமை பெற்ற மக்களை பெற்று வளர்த்தலாகும். கேள்விகளில் அவர்களை உயர்நிலை அடைய வைத்தல் அனைத்து தாய் தந்தையரின் பொறுப்பு. கேள்விகளில் தாம் பெற்றெடுத்த மக்களை உயர்நிலை அடைய வைத்தல் அனைத்து பெற்றோர்களின் கடமை, பொறுப்பு. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றம் கொல்லும் என்னும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லும் என்னும் சொல். குறள் 70. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். குறள் 67. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஈன்று பிறந்தறுதல் தாய்க்கு கடனே என்று புறநானூறு சொல்லுகின்றது. இஸ்ராயேலை தம் மக்களாக தேர்ந்தெடுத்த கடவுளும் அவர்கள் நடக்க வேண்டிய நெறியை அவர்களுக்கு போதித்தார். இஸ்ராயேலை தம் மக்களாக தேர்ந்தெடுத்த கடவுளும் அவர்கள் நடக்க வேண்டிய நெறியை அவர்களுக்கு போதித்தார். தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் உங்களுக்கு தந்த அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்களே. எபிரேயர் 12:5. போதனையை அவர்கள் நிலையாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்பிய கடவுள் அவர்கள் நிலை தவறிய வேளையிலே நல்ல ஆசானாக இருந்து அவர்களை கண்டிக்க தவறியது இல்லை. அடிமேல் அடி அடித்தால் அமியும் நகரும் என்ற முறையிலே தாம் அன்பு செய்தவர்களை அன்பு செய்தார். நீதிமொழி 3, 11, 12, எபிரேயர் 12:6. ஆயினும் அவருடைய போதனைகள், அவருடைய தண்டனைகள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காயின. இத்திருவரை காலத்தில் ஆண்டவரின் அன்பு போதனைகள் நம் உள்ள செவிகளில் ஒலிக்க வேண்டும். அவற்றிற்கு செவிமடுத்து அவற்றை வாழ்வுபடுத்துவோமா, அல்லது செவி இருந்தும் செவிடர்களாகவே இருப்போமா? ஆண்டவரை அண்டுவோம். ஆண்டவருடைய போதனைகளை பின்பற்றினால் இஸ்ராயேலிடையே உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும். உன் வழிபரப்பினர் மணல் அளவாயும் இருப்பர். அவர்கள் பெயர் என் திருமுன்னிலிருந்து அழிக்கப்பட்டிராது என்பார். 48, 18, 19. ஆயினும் இஸ்ராயேலர் இறைவனின் இந்த ஆசிகளுக்கு தங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை. நாமும் இன்று அதே நிலையில் தான் இருக்கிறோம். வீட்டிலும் நாட்டிலும் அமைதிக்காக இயங்குகிறோம்.
உள்ளத்திலும் உலகிலும் நீதி நிலவ வேண்டும் என்று உரக்க கூவுகிறோம். நற்பெயரும் நல்ல பிள்ளைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாள்தோறும் புலம்புகிறோம். எனினும் இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அடிப்படையான இறைவனிடம் நாம் செல்கின்றோமா? இறைவன் ஒருவரே இந்த ஆசிரை எல்லாம் தரக்கூடும். அவரின்றி அவை கிடைப்பது அரிது என்பதை உணர்கின்றோமா? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது முதுமொழி பழமொழி. ஆசிரியர்களை எல்லாம் அளவற்ற முறையில் அள்ளி அழிக்கவே இயேசு பாலனாக, நம்மில் ஒருவராக, நம்மை சகோதரர்கள் என்று அழைக்க வெட்கப்படாது உலகிற்கு வந்தார். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவர் அவர். எபிரேயர் 2:10-18. எனவே இயேசு பாலனிடம் செல்வோம், அவர் தரும் பாடங்களை கற்போம், அவர் அளிக்கும் ஆசீரை பெறுவோம். நற்செய்தி மத்தேயு இயல் 11, இறை வாக்கியங்கள் 16-19 முடிய. திருமுழுக்கு யோவான் நமது ஆண்டவரின் முன்னோடி. காட்டிற்கு சென்று காய்கறிகளை உண்டு கடும் தவம் புரிந்தவர். காட்டிற்கு சென்று காய்கறிகளை உண்டு கடும் தவம் புரிந்தவர். அவரது போதனையும் கடுமையாகவே இருந்தது. கடுமையாகத்தான் இருந்தது. இயேசுவோ மக்களிடையே தங்கி அவர்களைப் போல் வாழ்ந்து அனைவருக்கும் கடவுளின் இரக்க பெருக்கத்தையும் கடவுளின் கருணையையும் அவரது பேரன்பையும் அறிவித்தவர். இவ்விருவரில் எவரையும் ஏற்க அவர்கள் காலத்து யூத இனம் தயாராக இல்லை. இன்னொரு போக்கிற்காக வருந்தும் வகையில் அமைந்துள்ளது இன்றைய நற்செய்தி. கடவுள் உடன்படிக்கை வழியாக பேசினார். வாழ்க்கையில் வளர்ச்சி தேவை. குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால் மத்தேயு 18:1-3 என்று நம் ஆண்டவர் கூறினாரே தவிர சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறவே இல்லை. எடுத்துக்காட்டாக அவர் கூறியது இன்றைய வாசக கருத்து. பிள்ளைகள் விளையாடும் பொழுது தம் தோழர்களை பார்த்து மகிழ்ச்சி பாடல் இசைத்து ஆடுவோம் வாரீர் என்றனர். அவர்கள் வர மறுத்தனர். தங்களது புலம்பலிலும் வருத்தத்திலும் தம்முடன் சேர அழைத்தனர். அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. எதிலும் ஈடுபாடற்ற இச்சிறுவர்கள் போல்தான் யூத சமுதாயம் உள்ளது என்கிறார் இயேசு. இறைவன் யூத இனத்தை தேர்ந்தெடுத்து அவருடன் சிறப்பான உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களுக்கு தனி நாடு ஒன்றையும் அளித்தார். அதை வளமுள்ளதாக செழிப்புள்ளதாக ஆக்கினார். பகைவர்களால் தொல்லை ஏற்பட்ட போது அவர்களுக்கு வெற்றி அளித்தார். ஆனால் அவர்களோ இறைவனிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினர். அந்நிய தெய்வங்களை அண்டி சென்றனர். அவர்களுக்கு மீண்டும் அன்பு அழைப்பு விடுத்தார். கடுமையாக எச்சரித்து திருத்த முயன்றார். எனினும் அவர்கள் வீதியிலே விளையாடும் சிறுவர்களைப் போல் இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. யூத சமுதாயத்திற்கு கூறப்பட்ட இந்த உவமை நமக்கும் பொருந்தும். நமக்கும் இறைவன் அவ்வப்போது அழைப்பு விடுக்கிறார். தூய ஆவியாரின் தூண்டல் பெரும் இரைச்சலிலும் ஏற்படலாம், ஆழ்ந்த அமைதியிலும் ஏற்படலாம். காலத்தின் அறிகுறிகளை கணிக்கும் பக்குவம் நாம் பெற வேண்டும். இந்த அறிகுறிகள் வழியே இறைவன் நம்முடன் பேசுகிறார். இந்த அறிகுறிகள் வழியே, காலத்தின் அறிகுறிகளை வழியே இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு செவிமடுக்க வேண்டும். யோவான் உடுத்தியது
ஒட்டக மயிராடை இடையில் கட்டியது வார்க்கச்சை, உண்டது வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். மத்தையும் 3:4. அவரது போதனையில் கடுமையும் கண்டிப்பும் காணப்பட்டது. விரியன் பாம்பு குட்டிகளே, ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்பார் மத்தேயு 3:7-10. இயேசு அன்பையும் அமைதியையும் போதித்தார். எளிய மக்களைப் போல் சாதாரண வாழ்வு வாழ்ந்தார். திருமணங்களுக்கு சென்றார், குழந்தைகளிடம் கொஞ்சினார், ஏழைகளுக்காக இறங்கினார், பாவியை தேடி சென்றார், அவர்கள் வீட்டில் விருந்துண்டார். லூக்கா 19:1-10, 7:36-50. யோவானின் எச்சரிக்கை நிறைந்த கடுமையான போதனையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. யோவானின் கடுமையான எச்சரிக்கை நிறைந்த போதனையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. ஆண்டவரின் அன்பு செயலும் அவர்கள் உள்ளத்தை தொடவில்லை. எனவே தான் ஆண்டவர் மனம் வருந்தி, இந்த தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? மத்தேயு 11:16 என்று கூறுகிறார். உலகை துறந்து மனித சமுதாயத்தினின்று ஒதுங்கி வாழ்ந்து ஜெபத்தால் தவத்தால் மக்களுக்கு தொண்டு செய்வதும் தேவை. மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவரது இன்ப துன்பங்களில் பங்கேற்று அனைவருக்கும் சிறப்பாக ஒதுக்கப்பட்டோர் போன்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதும் தேவை. யோவான் வாழ்த்து காட்டிய தன்னடக்க தவ வாழ்வின்றி ஒருவர் இயேசு கொண்டு வந்த விண்ணரசில் நுழைய முடியாது. தவ வாழ்வின்றி ஒருவர் இயேசு கொண்டு வந்த விண்ணரசில் நுழைய முடியாது. திருவருகை காலம் எண்ணெயை கட்டுப்படுத்தி இறையரசில் எண்ணில் மலர நான் உழைக்க வேண்டிய காலம். திருவருகை காலம் எண்ணெயை கட்டுப்படுத்தி இறையரசு எண்ணில் மலர நான் உழைக்க வேண்டிய காலம். இயேசுவை என் இதயத்தில் தக்க முறையில் ஏற்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆய்ந்தறியும் காலம். ஆய்ந்தறிவோமா? மனமாற்றம் பெறுவோமா? இறைவனில் இரண்ட கலப்போமா? இயேசு பாலை சந்திக்க தயாராக ஆவோமா? ஆமேன்.